தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் சார், என்னோட பேர் விக்னேஷ். நான் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில வழக்கறிஞர் அணி மதுரை மண்டலம் இணை அமைப்பாளராக இருக்கேன். இப்போ கடந்த 27/9/2025 அன்று கரூரில் நடந்த அந்த இஷ்யூ சம்மந்தமாக எங்களோட பொதுச் செயலாளர்கள் புசி ஆனந்த் அவர்கள் மேலும் சிடிஆர் நிர்மல்குமார் சார் அவர்கள் மீதும் காவல்துறை பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால் அது சம்மந்தமாக இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆன்டிசிபேட்டரி பெயில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கோம். கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அது ஹியரிங்கில் வரும். அது என்னான்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்துக்குறோம் சார். பண்ணியாச்சு சார், இன்றைக்கி பண்ணியாச்சு. எங்கள் மேலே போட்ட வழக்கு பொய் வழக்கு. அதனால் எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது நேற்று எங்கள் மாநில வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் அறிவலன் சார் நேற்று ஃபைல் பண்ண வந்தாங்க. அதுவும் இன்றைக்கி ஃபைல் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அதுவும் மேபி ஃப்ரைடே வந்துடும். நம்பர் ஆகலை சார், அது ஃபைல் பண்ணிக்கிருக்கோம். அவங்களுக்கு மேலே வழக்கு போட்டால் தானே ஐபி ஃபைல் பண்ண முடியும். தலைவர் மீது எந்த ஒரு வழக்கும் போடலை. அதனால் ஏபி நாங்கள் ஃபைல் பண்ணலை. நன்றிங்க சார். பொய்யான வழக்குன்றதை எப்படி சொல்கிறீங்க? 41 பேர் இறந்துருக்காங்க. கிரவுண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன அந்த ஆதாரங்கள் எதாவது அடிப்படையில் அவர் பொய்யான வழக்கு சொல்கிறீங்க சார்? இதே திமுகவினர் சென்னையில் ஏர் ஷோ நடத்துனாங்க. அப்போ 5 பேர் டெத் ஆகிட்டாங்க. இதே கள்ளச்சார ஐசியில் 68 பேருக்கு மேலே செத்தாங்க. அங்கெல்லாம் நீங்கள் யார் மேலே சார் ஃபேர் போட்டீங்க? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது பண்ணுறீங்க? அது ரொம்ப தவறு சார். சார் ஒன்றே ஒன்று தான் எல்லாரும் சொல்கிறது, நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம். அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நன்றி, வணக்கம் சார்.